அன்பார்ந்த நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய கணித வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 உறவுகளும் சார்புகளும். அதில் சார்புகளின் சேர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் பயிற்சி 1.0 முதல் கணக்கு, அதில் 1வது கணக்கு. எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜிஎஃப்எக்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் டாட் ஜி அப்புறம் ஜி டாட் எஃப் ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலா சமமா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு நம்ம எஃப் டாட் ஜின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். இதுதான் எஃப் டாட் ஜி. இங்கே நம்ம எஃப்எஃப்எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. அதை போடலாம். எக்ஸ் மைனஸ் ஆறு, அடுத்து ஒரு டாட், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஎஃப்எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம், இங்கே எஃப்எஃப்எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும், இந்த ஜிஎஃப்எக்ஸ் டோட்டலாக கொண்டு வந்து இங்கே போடணும். அப்படி போட்டோம்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு ஆர். இதுதான் எஃப் டாட் ஜி. அடுத்தது நம்ம ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு முதல்ல ஜியை போட்டுக்கணும், அதாவது ஜிஎஃப்எக்ஸை போட்டுக்கணும். ஜிஎஃப்எக்ஸ் டாட் எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஎஃப்எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர். அதை போட்டுக்கலாம். ஒரு டாட் எஃப்எஃப்எக்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன செய்யணும், ஜிஎஃப்எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே இந்த எஃப்எஃப்எக்ஸில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பையும் கொண்டு வந்து இங்கே போடணும். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் மைனஸ் ஆறு அப்படிங்கிறத போடணும். அப்படி போட்டோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஆறு போடுங்க. எக்ஸ் மைனஸ் ஆறு, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு ஹோல் ஸ்கொயர். இதை இதுக்கு மேலே சுருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் என்னது, ஜி டாட் எஃப். இப்போ எஃப் டாட் ஜியையும் ஜி டாட் எஃப்பையும் பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ இங்கே நம்ம எஃப் டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படி போட்டலாம். இப்போ அதில் 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கில் எஃப்எஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2/xன்னு கொடுத்துருக்காங்க. ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வழக்கம் போல் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப்எஃப்எக்ஸ் டாட் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்எஃப்எக்ஸ் என்ன, 2/x டாட் ஜிஎஃப்எக்ஸ்ன்றது ஒரு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே எஃப்எஃப்எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஜிஎஃப்எக்ஸ் மொத்தத்தையும் கொண்டு வந்து போடணும். அப்போ 2/xக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு போட போகிறோம். இதுதான் நமக்கு இங்கே எஃப் டாட் ஜி. அடுத்தது ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு முதல்ல ஜி ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி அர்த்தம். தட் ஈக்குவல் டு முதல்ல ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 2/x ஈக்குவல் டு இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த 2/xஐ போடணும். அப்படி போடும்போது இங்கே 2 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸுக்கு மட்டும் என்ன செய்ய போகிறோம், 2/xன்னு போட போகிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4/x ஸ்கொயர், இது ஒரு மைனஸ் 1ன்னு வரும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 4 இருக்குன்னா 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் 2, அதாவது ஜி டாட் எஃப். அப்போ எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் நமக்கு இங்கே சேமாக இல்லை. தேர்ஃபோர்
இங்கே நம்ம மெசேஜ் சொல்லிடலாம், f டாட் g இஸ் நாட் ஈக்குவல் டு g டாட் f அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது கணக்கு. f of x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6/3 g of x ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம f டாட் g கண்டுபிடிக்கலாம். f டாட் g ஈக்குவல் டு f of x டாட் g of x. இங்கே f of x என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 6/3 டாட் g of x என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே f of xல எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும், இந்த 3 மைனஸ் எக்ஸ் g of xை கொண்டு வந்து போடணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா 3 மைனஸ் எக்ஸு, அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் 6 இருக்குது பை 3. இதை கொஞ்சம் சுருக்கலாம். இந்த 6ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 9 மைனஸ் எக்ஸு பை 3 இப்படி வருது. இப்போ அடுத்தது நம்ம g of x கண்டுபிடிக்க போகிறோம். g டாட் f கண்டுபிடிக்கலாம். g டாட் f ஈக்குவல் டு g of x டாட் f of x ஈக்குவல் டு g of x என்ன 3 மைனஸ் எக்ஸு டாட் f of x என்ன x ப்ளஸ் 6/3. இங்கே g of xல எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த f of xை கொண்டு வந்து போடணும். அதாவது x ப்ளஸ் 6/3 கொண்டு வந்து போடணும். அப்போ இங்கே ஒரு 3 இருக்குது மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும், x ப்ளஸ் 6/3 அப்படின்னு கொண்டு வந்து போடணும். இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் 3 எடுத்தோம்னா இங்கே 3 9 மைனஸ் எக்ஸு ஒரு மைனஸ் 6 அப்படி வரும். ஈக்குவல் டு 9 மைனஸ் 6 3 மைனஸ் எக்ஸு பை 3 அப்படின்னு வருது. இதுதான் என்னது g டாட் f. அப்போ f டாட் ஜியும் g டாட் எஃப்பும் இங்கே நமக்கு சமமாக வரல. தேர்ஃபோர் நம்ம இங்கே f டாட் g இஸ் நாட் ஈக்குவல் டு g டாட் f அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த கணக்கு போகலாம். f of x ஈக்குவல் டு 3 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. g of x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம f டாட் g கண்டுபிடிக்கலாம். f of x டாட் g of x ஈக்குவல் டு f of xக்கு பதிலாக நம்ம 3 ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட போகிறோம் டாட் g of xக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4ன்னு போட போகிறோம். இங்கே f of xல இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இந்த g of x மொத்த உறுப்பையும் கொண்டு வந்து இங்கே போடணும். அப்போ போட்டோம்னா 3 ப்ளஸ் இந்த எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு போடணும். எக்ஸ் மைனஸ் 4ன்னு போடணும். எக்ஸ் மைனஸ் 4 கொஞ்சம் சுருக்கணும்னா எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் நமக்கு f டாட் g. அடுத்தது g டாட் f கண்டுபிடிக்கலாம். g டாட் f ஈக்குவல் டு g of x டாட் f of x that equal to g of xங்கிறது x மைனஸ் 4 டாட் f of xங்கிறது 3 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த g of xல எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த 3 ப்ளஸ் எக்ஸுங்கிறத கொண்டு வந்து போடணும். அப்போ இந்த எக்ஸுக்கு எடுத்துட்டோம்னா எக்ஸை எடுத்துகிட்டு என்ன செய்யணும், 3 ப்ளஸ் எக்ஸை போடணும். அப்போ 3 ப்ளஸ் எக்ஸு இங்கே ஒரு 4 இருக்குது மைனஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 3 மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 1. இதுதான் g டாட் f. இங்கே நமக்கு f டாட் ஜியும் g டாட் எஃப்பும் ஒரே இதாக கிடைக்குது. தேர்ஃபோர் f டாட் g இஸ் ஈக்குவல்ஸ் டு g டாட் f அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்த கணக்கு போகலாம். f of x ஈக்குவல் டு 4x² மைனஸ் 1 g of x ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வழக்கம் போல் f டாட் g கண்டுபிடிக்கலாம். f டாட் g ஈக்குவல் டு f of x டாட் g of x that equal to f of xக்கு பதிலாக இங்கே 4x² மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. 4x² மைனஸ் 1 அதை போட்டுக்கலாம் டாட் g of xக்கு பதிலாக இங்கே 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இந்த f of xல இருக்கிற எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், 1 ப்ளஸ் எக்ஸை போடணும்.
அப்போ இங்கே 4 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், 1 + எக்ஸ்ன்னு போட போகிறோம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு -1 அங்கே இருக்குது. தட் ஈக்குவல் டு இந்த 1 + x ஹோல் ஸ்கொயரை a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் விரித்து எழுதுனோம்னா நமக்கு 4 அப்படியே வச்சுக்கலாம். இதை 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 2x ப்ளஸ் ஒரு x ஸ்கொயர், இந்த -1 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டை காலி பண்ணலாம். ப்ராக்கெட்டை காலி பண்ணணும்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க உறுப்பு வச்சு உள்ளே தனித்தனியாக பெருக்கணும். இது 1 ஸ்கொயர் 1 தான். 4 1 பெருக்குன்னா ஒரு 4. அடுத்து 4 2x பெருக்குன்னா 8x ப்ளஸ் 4 x ஸ்கொயர் பெருக்குன்னா 4x ஸ்கொயர் ஒரு -1. இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல 4x ஸ்கொயர், அடுத்து ஒரு 8x, இங்கே 4 -1 என்னாகும், +3 வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான f.g. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுலேயே g.f கண்டுபிடிக்கணும். g.f மீன்ஸ் g(x) f(x). இங்கே g(x) என்ன, 1 + x. g(x)க்கு பதிலாக 1 + xன்னு போட போகிறோம். 1 + x டாட் f(x) என்ன, 4x ஸ்கொயர் -1. இந்த g(x) இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இந்த 4x ஸ்கொயர் -1 கொண்டு வந்து போட போகிறோம். ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 4x ஸ்கொயர் -1 அப்படின்னு போட போகிறோம். இந்த +1 -1 0 ஆகிடும். மீதி நமக்கு இருக்குது ஒரு 4x ஸ்கொயர். இதுதான் என்னது அப்படின்னா g.f. இப்போ f.gயும் g.fவும் நமக்கு சேமாக வரல. தேர்ஃபோர் f.g இஸ் நாட் ஈக்குவல் டு g.f அப்படின்னு முடிச்சுக்கலாம்.